அட இந்த ஒரு சாம்பிராண்டி போகிறதுனால வீட்டில் என்னென்ன பலன்றதை பார்க்கலாமா வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வெண்குங்குலி வந்து எடுத்துருக்கேன். ஸோ இதோடைய பலன்கள் வந்து பார்த்துக்கலாங்க. வீட்டில் நம்ம இந்த சாம்பிராண்டி வந்து மூலிகை சாம்பிராண்டி தாங்க நம்ம வந்து தயார் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மூலிகை சாம்பிராண்டி வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் போகிறதுனால ரொம்ப அந்த தூபம் சொல்லுவாங்க இல்லையா, சாம்பிராண்டி தூபம் வந்து கொட்டாங்குச்சி இருக்குது இல்லையா, ஸோ அதை வந்து கங்கா வந்து நீங்கள் உருவாக்கிக்குங்க. நெருப்பாக வந்து உருவாக்கிட்டு நீங்கள் சாம்பிராண்டி போட்டுக்குங்க. இந்த சாம்பிராண்டி ஒன்று மட்டும் போதும். வீட்டில் கொசு வராது. குழந்தைங்க இருக்கிறவங்க வீட்டில் பாருங்கள். அதே போல் இந்த வெதருக்கு வந்து கொஞ்சம் நல்லா அந்த வீடே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து அப்படியே அனலாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீட்டில் சாம்பிராண்டி போட்டாவே நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும், சூப்பராக இருக்குங்க. ஸோ இந்த மூலிகை சாம்பிராண்டிக்கு தேவையானது நாங்கள் மூலிகை சாம்பிராண்டி சேல் பண்ணுறோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோட்டஸ் எடுத்துருக்குங்க. லோட்டஸ் இது வந்து எம்டி பாக்ஸாக தான் இருக்கும். இது லோட்டஸ் பிராண்டு. இது வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராண்டி பாருங்கள் எவ்வளோ அழகாக கேக் மாதிரி இருக்குது. நான் நைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 மணிக்கு இந்த வீடியோ ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது வந்து பாருங்கள் எப்படி இருக்குது பால் சாம்பிராண்டி. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பால் சாம்பிராண்டி. ஸோ இது கூட வேறு என்னென்ன சேர்க்கணுன்றது வேணும்னா சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதை ஃபஸ்ட்டு கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன். நீங்களே கூட செஞ்சுக்குங்க. யாரையும் வந்துட்டு ஃபோர்ஸ் பண்ணல வாங்க சொல்லி. ஸோ நாங்கள் வந்து சேல் பண்ணுறோங்க மூலிகை சாம்பிராண்டி. நாங்கள் சேல் பண்ணுறதெல்லாம் 1 by 1 நாங்கள் வந்து வீடியோவாக உங்களுக்கு வந்து ஃபோர்ஸ் பண்ணுறோம். விருப்பம் உள்ளவங்க வாங்கிக்கலாம். ஸோ யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணலை. ஸோ இதுதான் பால் சாம்பிராண்டி. மஞ்சத்தூள் வந்து எம்டிஆரில் 2 வாங்கியிருக்கேன். எதுக்காக நம்ம இந்த கொசுலாம் வருது இல்லையா, ஸோ அதனால் அந்த சாம்பிராண்டியில் கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு வந்து சேர்த்தோம்னா போதும். நான் இந்த மூலிகை பொடி ரெடி பண்ணுறதுலேயே மஞ்சத்தூளும் வந்து சேர்த்துருவேங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்குங்குலிங்க. இது வெண்குங்குலியும் பிளாக் குங்குலியும், இது கருப்பு குங்குலியும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அருகம்புல் வந்து பார்த்திங்கன்னா அருகம்புல் பொடி வந்துட்டு வாங்கியிருக்கிறேன். அருகம்புல் பொடி, வேப்பலை வந்து பொடி, மருதாணி பொடி, மருதாணி விதை இருக்குல்லையே, மருதாணி சீட்ஸ் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு வேணும். இது கூட நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோம், அந்த சேர்க்குறது மூலிகை சாம்பிராண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் வேணும்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு பின் பண்ணி வைக்கிறேன். வேணுன்றது நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதாங்க நாங்கள் வந்து சாம்பிராண்டி செய்கிறதுக்கானது வந்து வாங்கிட்டு வந்தது. இப்போ அதை வாங்கிட்டு வந்ததை இதெல்லாமே நம்ம தூளாக வந்து இதெல்லாம் தூளாக அரைக்கணும்னா இதெல்லாம் நம்ம வந்து தூளாக அரைச்சிக்கணும். இதெல்லாம் தூளாக அரைச்சிக்கணுங்க. இதுவும் தூளாக அரைச்சிக்கணும். நம்ம இப்போ இது வந்து பொடியாக வாங்கிட்டு வந்ததுனால அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்புறம் இது கூட நாங்கள் இன்னும் கொஞ்சம் பொருள்லாம் சேர்ப்போம். அதெல்லாம் சேர்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சாம்பிராண்டியாக வீட்டில் வந்து சாம்பிராண்டி போடுறதுனால அதோடைய மகிமை வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். ஸோ மைண்டு காமாக இருக்கும். டென்ஷன் ஓவர் டிப்ரெஷன் இருந்தாலே சரிங்க. ஸோ அந்த சாம்பிராண்டியோடைய ஸ்மெல்லுங்க, அந்த ஸ்மெல் அவ்வளோ பாதுகாப்பாக நம்மளுக்கு வந்து மெயின்டை பார்த்துக்கும். அது இல்லாமல் கொசு வராதுங்க. மெயினாக கொசு வராது இருக்கிறதுக்காக தாங்க வேப்பலை பொடியெல்லாம் நான் சேர்த்துருக்குறேன். ஸோ அந்த வேப்பலையோடைய பொடினால், வேப்பலை கொடி மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த வேப்பலையோட இருக்கிற நீம் பவுடர் வந்துட்டு ஸோ அவ்வளோ சூப்பராக கொசு வராமல் பார்த்துக்குங்க. கொசுவோடைய பிரச்சனையே கிடையாதுங்க. இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுனால மெயின் நாங்கள் அதுதான் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு இது போல் யூஸான வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் வந்து கிளிக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய்.